பெரியாரை காப்பாற்றுறதுக்கு எதுக்கு இவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, பெரியார் என்கிற பிம்பத்தை வச்சு தான் இந்து மதத்தை அழிக்கவும் அசிங்கப்படுத்தவும் முடியும்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. அந்த பிம்பம் உடஞ்சிட்டா அதுக்கப்புறமா இந்து மதத்தை தொடுவது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். இன்றைக்கி நீங்கள் இந்து மதத்தை திட்டுக்கூட எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி பெரியார் போட்டாவத்தை வச்சுருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கருப்பூர் கூட்டம்னு சொல்லி ஒரு குரூப் இருந்தாங்க, பெரிய அழிச்சாட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பெரியாரிஸ்ட்டுகள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்சாரி ஐயப்பன ஒரு குரூப் வந்தாங்க. அவங்க அந்த பாட்டிலேயே எழுதுகிறாங்க, நான் தாடிக்காரம் பேத்தி அப்படின்னு. அப்படி எல்லாருமே பெரியாரை ஒரு ஒரு கேடயமாக வச்சு ஒரு பிம்பமாக வச்சு தான் அதன் பின்னாடி இருந்துக்கிட்டு இந்து மதத்தை அழிக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதில் பெரிய காமெடி என்ன அப்படின்னா, யாரெல்லாம் பெரியாருக்கு தாங்கி பிடிச்சி முட்டு கொடுக்குறாங்களோ அவங்களையே அவர் சரமாரியே கிழிச்சு விட்டுருக்கார். திமுகவை சரமாரியே திட்டிருக்காரு. இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை இந்த நாட்டின் எதிரிகள், நம்முடைய எதிரிகள்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காரு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக கீழவெண்மணியில் ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறாரு. கம்யூனிஸ்ட்டுகளை காலை நக்கி பிழைப்பவர்னு சொல்லி கேவலமாக பேசியிருக்காரு. தன் சொந்த கட்சிக்காரங்களே அசிங்கசியமாக திட்டியிருக்காரு. இத்தனை நடந்தும் கூட இதில் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் கூட பெரியார் அப்படி பேசியது செய்தது தவறுன்னு சொல்லி, தங்களுக்கு எதிராக பேசியது தவறுன்னு சொல்லி ஒருத்தர் கூட அதுக்கு மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. அவரை காட்டி கொடுக்கக்கூடாது, அந்த பிம்பம் உடஞ்சிடக்கூடாங்கிறதுக்காக பல்ல கடிச்சிக்கிட்டு அவரை இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு முட்டு கொடுத்து அந்த பிம்பத்தை உடையாமல் பாதுகாக்கிறதுக்காக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அரசியல். பெரியார் என்கிற பிம்பம் இவர்களுக்கு எதற்காக தேவைப்படுகிறது என்றால் இந்து மதத்தை அழிக்கவும் அசிங்கப்படுத்தவும் தான். இந்த அரசியல் புரியாமல் நம்ம அண்ணன் சீமான் தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேரில் குறுக்கால பெரியார் என்கிற பிம்பத்தை சல்லி சல்லியான்னு ஒருக்கி விட்டு போயிட்டார்.